ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட வந்திருக்கோம். அதுவும் நம்ம கையில் இருக்குது அந்த கண்டென்ட்டு. அதை அவன் சொல்லுவான். எங்கே இல்லை கையில்? என்னது இல்லை கையில் இருக்குன்னு சொன்ன கண்டென்ட்டு, அதை சொல்கிறேன்டா. கையனா கையில் இல்லைடா, நம்மக்கிட்டே இருக்குன்னு சொல்ல வரேன்டா. ஏண்டா படுத்துற காலங்காத்தில்? சரி ஓகே விடு, கொச்சிக்காத, வா பேசலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன மாதிரியான கண்டென்ட்னு அவனே சொல்லுவான். நீங்கள் கேட்கலாம் அவனோட வாயாலே. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாதாரணமாக ஜூ, ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம போயிருப்போம். ஆனால் அங்கே ஒரு சில நேரத்தில் நடக்கிற விளைவுகள் நம்மளுக்கே தெரியாமல் நடக்கும். அது என்ன மாதிரியான விளைவுகள் சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பார்க்கலாம் வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற சிங்கத்துக்கிட்ட போய் அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். நடத்தம்பி வேணும் உனக்கு, சாப்பிட்டியா இல்லையா, என்ன யாரும் சோறு போடலையா, ஏய் சொல்லுடா, ஏய் கம்முன்னு போயிடு அப்படின்னு சொல்லுதான் இந்த சிங்கம். ஏண்டா கொச்சிக்கிறதெல்லாம் அப்படின்னு போய் கை வைக்கலான்னு பார்க்குறாரு. கையை பிடிச்சி இல்லைன்னு இழுத்துக்கிட்டாரு. போன்னு சொன்னால் கேட்க மாட்டியாடா, என்கிட்ட மாட்டுக்கிட்டே விட மாட்டேன்டா, உன்னோட ரத்தத்தை அப்படியே குடிக்காமல் விட மாட்டேன்டா, எங்கே வர்ற இருறாடி அப்படின்னு அப்படியே பிடிச்சி வலிக்குதுங்க அந்த சிங்கம். வாடா உள்ள, உன்னை விட்ட மாட்டேன்டா இன்னைக்கு கடிச்சு தின்னாம அப்படின்னு. ஃபைனலாக அவனை ஒருத்தன் கழுத்துக்கு போட்டு அதை மிரட்டி எப்படி தப்பிச்சிட்டான். அப்படியே வராங்க. எங்கே பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு இருக்கிறாரு நம்ம அண்ணன். அதை விட ரேசர் மாதிரி பயங்கரமாக ஓடி வந்திருக்காரு பிடிக்கலாம் சொல்லிட்டு. ஆனால் நம்ம டிரைவரு செம்ம டிரைவரு போல, அதுதான் சருன்னு போயிட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்துருக்காங்க. இந்த குட்டி நபரும் என்ன பண்ணுறான்னா ஏதோ நடக்குது சொல்லிட்டு கை தண்ணி இருக்கிறான். அதுக்கப்புறமா அங்கே அந்த நபருக்கு என்ன நடக்குதுன்னா அந்த சிங்கம் கடிக்க வருது. மீதி சிங்கம்லாம் சும்மா வேடிக்கை பார்க்குது. அந்த சிங்கம் மட்டும் என்ன பண்ணுதுன்னா அவரோட பேச்சு கேட்காம கடிக்க வருது. சும்மா நீ ஏன்னா எங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்துக்கு ஓவராக கோவம் வந்துட்டுக்குது. இவன் குச்சி வச்சு ஆட்டும்போது அதுக்கப்புறமா அந்த சிங்கம் என்ன பண்ணுறேன்னா அவனை கடிச்சிட்டு அங்கேருந்து ஓடும்போது ஏய் என்ன ஓட்டான்னு நினைக்கிறியா, ஓட மாட்டேங்கிறா, ஓரம் தெரியுங்க அப்படின்னு மிரட்டிட்டு போகுது. போனதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறான்னா இங்கே அம்மனு போயிடுறாரு. அங்கே என்ன சொல்கிறேன்னா நீ அந்த சிங்கத்துக்கு சோறு போடல, அதனால் அந்த சிங்கம் என்ன கடிக்க வருது, நீங்கள் சோறு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நபர் என்ன பண்ணுறேன்னா அந்த கோர்ஸ் நபர் சரி ஓகே சொல்லிட்டு தலை ஆட்டிட்டு போகிறாரு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் என்ன பண்ணுது, நார்மலாக இருந்துருக்குது. அந்த சிங்கத்துக்கு இன்னொரு பெண் சிங்கம் வந்துருக்குது அந்த ஜூக்குள்ளே. அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா அந்த சிங்கம் என்ன பண்ணுது, அந்த நபரை அந்த சிங்கம் கடிக்க வருது. அவரும் தப்பிக்கிறாரு அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து. தப்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா நீ ஏன்டா என் பெண் சிங்கத்தை என் ஒய்ஃபை நீ ஏன் சைட் அடிக்கிற அப்படின்னு அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப கோபத்தில் அந்த நபரை போய் கடிக்க பார்க்குது. அந்த நபர் என்ன பண்ணுறேன்னா எவ்வளோ ட்ரை பண்ணாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ட்ரை பண்ணி அவர்கிட்ட தப்பிக்க பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தப்பிச்சுட்டு நான் ஒரு சைட் அடிக்க மாட்டேன் விட்றா என்ன அப்படின்னு என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒன்று தூக்கி வீசிட்டு அங்கேருந்து ஓடுறான். அதை நம்ம பார்க்க முடியும் தாராளமாக. எங்கே வர்றேன், எதா வர்றேன் இது எங்கே நான் வர்றேன், இது அவன் விட மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா போகிறான். போகும்போது நான் போகிறேன் எதா சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வீட்டிலே பால் இது அதுன்னு மீன் கறி எல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெண் சிங்கத்தை வளர்த்துட்டு வராங்க. இவங்க வளர்த்துட்டு வரும்போது இவங்களுக்கு என்ன பண்ணிடுதுன்னா அந்த சிங்கத்தை ரொம்ப போர் அடிச்சுட்டு யாருமே இல்லை, வெளியும் போக முடியாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், ரொம்ப போர் அடிச்சுக்கிது. அன்றைக்கின்னு பார்த்து எவனும் வந்திருக்கான். அவங்க கூட அந்த பெண் சிங்கம் என்ன பண்ணிங்கன்னா விளையாட கூப்பிட்டுருக்குது. அவனும் வரமாட்டான் போடா அப்படின்னு சொல்லியிருக்கான் போல, போடின்னு சொல்லியிருக்கான் போல. அதனால் அந்த சிங்கத்துக்கு என்ன பண்ணிங்கன்னா வரமாட்டேன் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கான் அந்த நபர் கூப்பிட்டுருக்குது. அது மேலே லைட்டாக அடிபட்டுருக்குது. அந்த நபருக்கு கூப்பிடும்போது கேட்டுருக்குது கை கால் எல்லாம். ஏன்டா நீ இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு அவனோட அப்பா அந்த பெண் சிங்கர்கிட்ட போய் சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த பெண் சிங்கம் இல்லைப்பா எனக்கு போர் அடிக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிடுது போல. பாரு எனக்கு அது இப்படி கடிச்சு வச்சுருக்குது பாரு அப்படின்னு இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா காமிக்கிறாரு போஸ்ட்டாக. ரொம்ப ஓவராக பண்ணுது அந்த சிங்கம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவங்க அம்மா அப்பா கிட்டேயே. அந்த சிங்கம் வளர்த்தாங்க அம்மா அப்பா கிட்டேயே இந்த நபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க முடிஞ்சா. சார்புக்கு ஏதாச்சும் பேசுகிறா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் நீங்கள் லைக்கும் ஷேரும் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஸோ பண்ணி விட்டுருங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.